Respected people of the world, people of India, people of Tamil Nadu, my guru and my friends, I want to share an experience, a divine experience that I experienced in my life. I first observed the KGF movie actress. Next woman I observed is a woman who told that her life went like a KGF movie, so I hated my life, hated that married life. On the next instance or the next moment, I accidentally clicked a video in the YouTube. In that video, I heard the KGF music. So this is a divine coincidence. This is not just a coincidence that a lot of psychiatrists that try to prove innocent yogis as fools. Yogis are great, psychiatrists are waste. Thank you. And in Tamil language, தமிழில் நான் சொல்ல விரும்பும் ஒன்று, என்னை நிறைய மனநல மருத்துவர்கள் நீ ஒரு மனநல கோளாறு நோயாளி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதை நான் ஊர்ஜிதப்படுத்துவதற்காக என்னுடைய யோக முறையில் நான் சில பயிற்சிகளை செய்து என்னுடைய யோக முறைகளை கையாண்டு நான் முயற்சி செய்து பார்த்தேன். அவர் சொல்ல உண்மையாக என்ன கண்டுபிடித்து அதை யோக முறையில் செய்து கொண்டே வந்தேன். அதில் நான் என்னையே அனலைஸ் செய்து வந்தேன். முதலில் என் வாழ்க்கையில் நடந்ததை நான் ஷேர் செய்கிறேன். கேஜிஎஃப் பட கதாநாயகி அந்த பெண்ணை முதலில் நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். அடுத்த கட்டமாக சமந்தா என்னும் நடிகை ஒருத்தர் இருக்கிறார், தமிழ் நடிகை, இந்திய நடிகை, இருவருமே இந்திய நடிகை. அது ஒரு இந்திய படம் கேஜிஎஃப் என்பது. அந்த நடிகை கேஜிஎஃப்பே என் வாழ்க்கையில் இருந்தது. நான் கேஜிஎஃப் படத்தை போல என் மன வாழ்க்கை அமைந்து விட்டது. அதனால் நான் என் மன வாழ்க்கையை துறக்க விரும்புகிறேன் என்று பேட்டி கொடுத்திருந்த மாதிரி நான் படித்தேன். முன்னாடி ஒரு காலத்தில் படித்தேன், கட்டாயமாக படித்தேன். நான் படித்தேன், ஞாபகம் இருக்கிறது. அதற்கு அடுத்து ஒரு எதேர்ச்சியான யூடியூபுக்கு சென்று ஒரு வீடியோவை கிளிக் செய்தேன். அதில் கேஜிஎஃப் பாட்டு ஓடியது, கேஜிஎஃப் மியூசிக் ஓடியது. அந்த தீம் மியூசிக் மாதிரி, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஒன்று ஓடியது, அந்த இசை ஓடியது, கேஜிஎஃப் படத்தின் இசை ஒன்று ஓடியது. இது மனநல மருத்துவர் சொல்ல இது போன்ற ஃபினாமினாக்கள் எனக்கு நடப்பதைத்தான் மனநல மருத்துவர்கள் என்னை ஒரு பைத்தியம் இருப்பதில் உச்சகட்ட வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இது தெய்வத்தின் அருளால் நடப்பது. இது போன்று யாருக்கும் அமையாது. ஆனால் மருத்துவர்களிடம் சென்றால் நம்மளை யோகா செய்வர்கள் பாதி பேரை மனநல மருத்துவர்கள், இந்தியாவில் உள்ள மனநல மருத்துவர்களே பைத்தியம் என்று முத்திரை குத்துவது அவர்களுக்கு கர்ம வினைகளை கொடுக்கும். பல துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாவார்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.